குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு இது ரைட் ஹேண்டு இது லெஃப்ட் ஹேண்டுன்னு தெரியுதா? இல்ல இது பீச்சை கை இது சோத்து கைன்னு தெரியுதா? இல்ல இந்த கையால சாப்பிடக்கூடாது, இது வந்து ஆய் கழுவுற கை, இந்த கையில வந்து இது கைன்னு தெரியுதா? எந்த கையில வேணாலும் அது வாயில வச்சுக்குது, எந்த கையில வேணாலும் திங்குது. ஆனா அதற்கு மூட நம்பிக்கை ஊட்டுறவன் யாரு? மனிதர்கள், அவங்க பெற்றோர் தான். ஏன்னா அந்த குழந்தை இப்ப என்ன சொல்றான், அந்த ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, சோத்து கை பீச்சை கை, இது ரெண்டுமே வேலை செஞ்சா மூளை இரண்டு பக்கத்துல உள்ள மூளையும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்கிறான் விஞ்ஞானிகள். அப்போ அதிக அறிவு கிடைக்கும். நாம வந்து அருட்பெருஞ்சோதி ராமலிங்கத்துடைய ரத்தத்தை சேர்ந்த நாம, அருட்பெருஞ்சோதி ராமலிங்கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம, அருட்பெருஞ்சோதி அருள் பெற்ற சன்மார்க்கி நாம. அதனால நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வந்து பீச்சை கை, இது சோத்து கை, இது லெப்ட் கை, தாழ செய். அப்போ சோத்து கை இந்த கையால தான் கொடு, ஏன் அந்த கையால கொடுத்த, இந்த கையால கொடுத்த, இது மரியாதையா? இந்த சோத்து கையால கொடுக்கறது மரியாதையா? பீச்சை கையால கொடுக்கறது அவமரியாதையா? இதுவே இதால கொடுத்தா நல்லா வழங்குமா, இதால கொடுத்தா வழங்காதான்? இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. அப்ப சொத்து கையை வழங்காதவன் என்ன பண்ணுவான்? மிச்ச கையால தானே சாப்பிட்டா அவனவன், மிச்ச கையால தானே எவ்வளவு பேர் ரைட்டிங்லாம் பண்றான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மூட நம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு உண்டு பண்ணாதீர்கள். உங்களுக்கு பேர குழந்தைகள் இருந்தாலும் சரி, இனிமே பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல உள்ள குழந்தைகளா இருந்தாலும் சரி, ரெண்டு கையாலையும் வேலை செய்ய, ரெண்டு கையாலையும் எழுதி பழகு, ரெண்டு கையாலையும் அந்த போல்ட்டை திருவு, ரெண்டு கையாலையும் டம்ளரை எடு, இந்த கையால எடு, அந்த கையால எடு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட செய்யுங்கள். இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன, அந்த குழந்தை பிறந்து மண்ணுல விழுந்த உடனே மூட நம்பிக்கையை வச்சிடறான். அப்ப இந்த பாவிகள் மூட நம்பிக்கையை தான் அதிகமா ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஒரு நல்ல அறிவு சார்ந்த சன்மார்க்கம்னா அறிவு மார்க்கம் என்பது பெயர். அப்ப அந்த அறிவு மார்க்கத்துக்கு தகுந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இப்ப கடலூர்ல இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அது பிறந்து ஒரு 10 நாள்லயே தலை நின்றுச்சு, ஸ்டெடி ஆயிடுச்சு. இந்த குழந்தைக்கு எங்க நிக்கீங்களா? அந்த மாதிரி 6 மாசம் 3 மாசமா ஆகும் போல இருக்கு. 8 மாசமா? 8 மாசம் ஆனாதான் அந்த குழந்தைக்கு தலை நிக்குமா? அது வரலாம் ஆடிக்கிட்டு தான் இருக்குமா? இந்த குழந்தைக்கு 10-15 நாள்லயே தலை நின்றுச்சு. எதை கண்டாலும் சிரிப்பதும் பண்ணுவதும், அதுவே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொன்னா அது வியப்படைவதும், அது முகத்திலையும் அவ்வளவு தெள்ள தெளிவாக எல்லாம் பண்ணுகிறது. என்ன, அந்த குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ்காரருடைய குழந்தை. அந்த குடும்பமே சுத்த சன்மார்க்க குடும்பம். இப்ப அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைய. அப்ப அந்த மாதிரி அந்த குழந்தைகள்லாம் அந்த அம்மா பிரெக்னண்டா இருந்தாங்க. அங்க அந்த சபைக்கு போயிருந்தேன். அந்த அம்மா இங்க இருந்து வந்து, ஐயா என் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ராமலிங்கமா பிறக்கணும், சுத்த சன்மார்க்க குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்ப அது மாதிரி அடியவனும் ஆசீர்வாதம் பண்ணினேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு சத்தியமாய் அந்த குழந்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வயசு ஆகல, ஒரு 3 மாசமோ என்னமோ தான் ஆகுதுக்குள்ள, 2-3 மாசம் ஆகுது அந்த குழந்தை பிறந்து. இந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. நான் தூக்கிட்டு வராதேன்னு சொல்லி இருக்கிறேன். எதற்காக சொல்ல வரேன்னா, நம்ம உடம்புலேயே இந்த கையால செஞ்சா உருப்படாது, இந்த கையால செஞ்சா உருப்படும். ஏன் அப்படி எல்லாம் பாக பிரிவினை பிரிக்கிறீங்க? பிரிக்காதீர்கள். எல்லாம் இறைவன் கொடுத்த உறுப்பு. நமக்கு இறைவன் கொடுத்த உடல், இறைவன் கொடுத்த உயிர், இறைவன் கொடுத்த அபயம் தந்த ஆன்மா. ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலையும் ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா வெற்றி அடைவதற்கும் நீங்க இரவாத நிலையை தருவதற்கும் உங்களுக்கு இந்த ஆன்மா உங்க உடம்பையே சபையாக்கி, உங்களுடைய நிச்சயமே அது சிற்சபையாக்கி பொற்சபையாக்கி அதற்குள் இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தான் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப இந்த சன்மார்க்க காலம். இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல அறிவு சுடர்களாக பிறக்கிறாங்க. யாரும் அவர்களே ஒரு சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி டேய் நின்னுடா அப்படின்னு சொல்ல முடியல. அது பாக்குற பார்வையே நமக்கு பயமா இருக்கு, கல் எடுத்து அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அறிவா இருக்கிறதுனால நாமெல்லாம் ஏதோ இவ்வளவு காலமும் வந்துட்டோம். இனிமே மீண்டும் அந்த நல்ல அறிவை கற்றுக்கொண்டு அவர்களையும் அந்த நல்ல அறிவில் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா
குழந்தையை பத்தி சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒரு பிடித்தமா இருக்குதா? ஆமா. அதனால குழந்தைகளே பிறக்கும் போதே சன்மார்க்கத்தை ஊட்டி வளங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு பிரெக்னண்டா இருக்குதுன்னு சொன்னா சன்மார்க்கத்துல அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை வீட்டுல அந்த பேழையை ஒழிக்க விடுங்க. அந்த சன்மார்க்கத்தை சொல்லி 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 அந்த குழந்தையை வளர்த்தீங்கன்னா அது சுத்த சன்மார்க்கமாக அது ராமலிங்கமாகவே வரும். நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமலன்னு அந்த குழந்தை ஒரு குழந்தை நல்லா சுத்த சன்மார்க்கமா உங்க வீட்டுல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீடே நல்லா இருக்கும், வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்கும். நான் சன்மார்க்க சொந்தம், நான் ராமலிங்க சுவாமிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஆசையின் கால் போனேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவான்? சன்மார்க்கத்துல ராமலிங்க சாமிக்கு நீ சொந்தமா? பாக்கெட்ட வந்து பாப்பான், ஐயோ பணம் வச்சிருக்கேன் அர்த்தம் உங்களுக்கு தான் வாங்குறேன் கேட்பனே கேட்க மாட்டானா? அசிங்கம். அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் இதுகாரும் இதுவரையிலும் நான் ராமலிங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு யாரும் சொந்தம் கொண்டாட வரவில்லை. ஏன்னா அந்த நற்கருணைக்கு பங்கம் விளைவிக்க கூடாது. அந்த பரஞ்சோதி சுயஞ்சோதிக்கு பங்கம் விளைவிக்க கூடாது என்பதற்கானதான் நான் ராமலிங்கத்துக்கு சொந்தம், நான் ராமலிங்கத்துக்கு சொந்தம்னு யாரும் அவங்க சொந்த பந்தம்லாம் இருக்கு, யாரும் அந்த வழி தோன்றியவர்கள் வருவது இல்லை. ஏன்னா அந்த ஜீன் அது நிறைவாகும் வரையிலும் மறைவாக இருந்த ராமலிங்கம், தன்னை காட்டிக்கொள்ளாத இருந்த ராமலிங்கம். அப்ப அந்த ஜீன்ல உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? அது மாதிரி என்ன ஒரு நன்மைக்கு தான் நான் அதை சொல்றேன். அதற்காக இப்போ ராமலிங்க சுவாமிகள் நினைச்சிருந்தா அவர்கள் தாயார், அவர்களுக்கு உணவு கொடுத்த அண்ணி அண்ணன்மார்கள் இவங்களெல்லாம் எப்படியோ ஒரு வகையில கொண்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, அவர்கள் எல்லாத்தையும் இழந்ததனாலதான், எல்லாத்தையும் விட்டதனாலதான் எனக்கு இந்த லாபத்தை பெற்றுக்கொண்டேன், அருட்ஜோதி லாபத்தை பெற்றுக்கொண்டேன்கிறாரு. அப்ப அவர் யாரையும் எங்க குறிச்சு காட்டவில்லை. அதனால நீங்களும் அந்த பெருங்கருணையை பெறுவதற்கு, அந்த பேரருளை பெறுவதற்கு பாத்தியமாய் இருந்தருள வேண்டும். நீங்களும் அந்த பதத்தை எய்து கொள்ளுதல் வேண்டும். அதனால இப்போ 2-3 நாள் இருக்குமா, அந்த 2-3 நாள்ல ஒரு குழந்தை முடியலன்னு சொல்லி ஐயா சொன்னார்கள். மெட்ராஸ்ல ஒரு குழந்தைக்கு நுரையீரல்ல ஏதோ தொற்று ஏற்பட்டு அந்த கோமா கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அது ரொம்ப முடியாத நிலைக்கு போயிடுச்சுன்னு எத்தனை நாள்? 2 நாள் மெட்ராஸ்ல அந்த குழந்தை இருக்கு. இவர் எனக்கு போன் போட்டு சொல்றாரு, அடியவன் தஞ்சாவூர்ல இருக்கிறேன் ஐயா, அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்குதான் ஒரு வார்த்தை உண்டு, பாலுக்காக பார்க்காவிலும் பால் பானைக்காக பாரு அப்படின்னு. அந்த மண்பானை தாங்கிக்கிட்டு இருந்ததுனாலதான் அந்த பாலே இருந்தது. பாலுக்காக பார்க்காவிலும் பால் பானைக்காக பாரு, இது பால் பானை. உடனே என்னால ஒன்றும் சொல்ல முடியல. சரிப்பா, அந்த அவருக்கு போன போட்டா அவர்கள் அந்த குழந்தை காதில் வைக்காம என்னையே ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா குழந்தை, அதனால எம்பெருமான் அது உடல்லையும் பூந்து சாகாத நிலையை அடையட்டும் அப்படிங்கிறதுனாலதான் அடிவன் என்ன பண்ணேன், அந்த குழந்தையோட அப்பாருக்கு போன பண்ணு, உடனே அந்த குழந்தையோட காதுல கொண்டு போய் வைக்க சொல்லு, அங்க ஐசியூல விடமாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்ல எப்படியாவது கேட்டு உள்ள போய் வைக்க சொல்லு. போய் வச்சுட்டாங்க. கோமா ஸ்டேஜில் கிடந்தது தானே, கோமா ஸ்டேஜில் கிடந்தது, குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மகாமந்திரம் இப்ப சொன்ன உங்களுக்கெல்லாம் அந்த இதே மகாமந்திரம் தான், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களையும் உயிர்களை அசைவர காத்தருள் அப்பெருஞ்சோதி எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, நீ யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமாச்சே, நீ அந்த குழந்தையை காப்பாத்து, கை விட்டுடாத, நம்ம சன்மார்க்கம் சொல்லி அந்த சொல்லு வீண் போயிடக்கூடாது. தான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் தன் உரைத்த வார்த்தை என்று சொன்னார் ஐயா. அப்ப நீ சொன்னியே, அப்ப உன்னுள்ள நானும் 90% மேல வந்துட்டேனே, அப்ப என் வார்த்தையை எங்க படிக்கணுமே என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொன்னேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த செல்லை கொண்டு போய் அந்த குழந்தையுடைய காதுல வைக்க சொன்னேன். அந்த குழந்தையோட காதுல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. உணர்வற்று கிடந்த குழந்தை 3 தடவை மூச்சு வாங்கி 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 எழுந்திருக்கு. நல்ல முண்டி. அடுத்த போன் வருது சாயந்தரத்துக்கெல்லாம்,
குழந்தை சௌரியமாயிட்டான், குழந்தை சௌரியமாயிட்டான். இல்லண்டா வயத்திலிருந்து குழந்தை சௌரியமாயிட்டான். நேற்று முந்தான நடந்த கதை இது. அப்ப காரணம் என்ன? அடியவன் அந்த இச்சைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டதனால எனக்கு அந்த எல்லா நிலைகளையும் தானாக என் அருட்பெருஞ்சோதி எனக்கு கொடுத்ததனால அவர் மீது சத்தியம் பண்ணி இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுது. அதற்கு போன ராமலிங்கத்தின் மீது சத்தியம், அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம் சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அவர்கள் எல்லாத்தையும் விட்ட வந்தா அது சத்தியம் பண்ண முடியாது. அது நெருப்பு, பெரு நெருப்பு. நீங்க போய் ஒரு சிலை தலையில அடிக்கலாம், சிலை தலையில சூடத்தை ஏற்றி வச்சு அதையும் அணைக்கலாம், ஆனா ஒன்றும் பண்ணிடாது. அவைகளுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அருள் உண்டு. ஆனா ஒன்றும் பண்ணிவிடாது, அது பண்ணவும் முடியாது. ஏன்னா ஐயா சொல்லிவிட்டார், அவர்களெல்லாம் என்னுடைய இடதுகால் நகத்துல முனையில உள்ள தூசியில கால் பங்கு அவைகள்லாம் அப்படின்ட்டார் ஐயா. அந்த மாதிரி ஆயினால இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் சுத்த சன்மார்க்க நிலைக்கு வந்து இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை எந்த நேரத்திலும் வாயார முணுமுணுத்துக் கொண்டு இல்ல நான் புரளாது மனதிற்குள்ளேயே நினைந்து உணர்ந்து அப்புறம் நெகிழ்ந்து போகலாம். நீங்க அந்த மகாமந்திரத்தை சொல்லி டெஸ்ட் பண்ணுங்க. யாரோ டெஸ்ட் பண்ணீங்களா? இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொன்னதுனால நிறைய பேருக்கு நன்மையே தான் நடக்குது, தீமை நடக்காது. உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்க துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்றால், நீங்க அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அபயம்னு சொல்லுங்க. வெட்கப்படாதீங்க. வெட்கப்பட்டீங்கன்னா வீண் போயிடுவீங்க. ஏன்னா உங்களை காப்பாற்றுறதுக்காக இறைவன் நம்ம ராமலிங்க பெருமான் பலகாலம் சாப்பிடாமலும் பட்டினி கிடந்து தூங்காமலும் இரவும் பகலுமாக அலைந்து திரிந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காரு சொல்ல வைநடை பகுதியில. அப்ப பாருங்க, நம்ம என்ன கைமாறு செய்திருக்கோம். அவருக்கு எந்த கைமாறு செய்யவில்லை. அதனாலதான் உங்களை கைமாறு அப்படி ராமலிங்கத்துக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றால் அந்த அருட்ஜோதி டிவிக்கு செய்யுங்க அந்த கைமாற. ஏன்னா அது உலகம் பூரா போகும். நீங்க ராமலிங்கத்தை என்னைக்கு பாக்குறது, ராமலிங்கத்துக்கு ஒரு உருண்டை சோத்தை கொடுக்கறது. நீங்க ராமலிங்கத்தை என்னைக்கு பாக்குறது, ஒரு 100 ரூபா நோட்டு அவர் கையில திரிக்கிறது. நேரு உறவே எவராலும் கண்டுகொள்ளற்கு அரிதாம் அப்படின்ட்டாரு. கண்டுகொள்ளற்கு அரிது, ஆனால் கண்டுகொள்ளலாம். எப்படி இருந்தாலும் கண்டுகொள்ளலாம். எல்லாவற்றையும் மறந்து மறைப்பற்று நினைப்பு மறைப்பு அற்று தானே தானாகி எல்லாம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு ஈடாகி, இதுல ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஈஸியான வேலை. அதாவது சும்மா இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் மனசுக்குள்ள அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இது சொல்றதுக்கு என்ன வலிக்குது? ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறோம், அருட்பெருஞ்சோதி அபயம், அது சொல்றதுக்கு என்ன வலிக்குது? அது போல அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நீங்க சொன்னீங்களே, ஆனால் உங்களை சத்தியமாக காப்பாற்றும். இது அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம். இது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா சொற்பொழிவுல? நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்கிட்ட எடுத்து பேசுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நான் என்னால முடிந்தவர்களும் பதில் சொல்றேன். அருட்பெருஞ்சோதி ஆக முடியும்னு இது வரைக்கும் சொல்லிங்க. ஆனா அருட்பெருஞ்சோதி ஆக முடியும்னு இதுவரை என்ன யாரும் சொல்லலாங்கிறாங்க. ஆனா அடியவன் ஆயிட்டேன்னு சொல்றேனே, நான் சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். என்ன யாரும் சொல்லவே இல்லையே. நீங்க மட்டும்தாங்க அடிச்சு சொல்றீங்க. எல்லாருமே சொற்பொழி சொல்றாங்க, அதோட போயிடும். ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் அது எனக்கு சில இதை எடுத்து காட்டுவதற்கு எனக்கு இப்போ எனக்கு அந்த சத்து பத்தலை. அதாவது ராமலிங்க பெருமானோட இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க என்ன இந்த கும்பகோணத்துல. அந்த போட்டோவை எடுத்திருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ராமலிங்கம் நம்மளும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். அதுல ரமேஷ்ங்கிற ஒரு அடியவர் அதை தனியா பிரிச்சு எனக்கு எடுத்து அனுப்பியிருக்காரு. எனக்கு கண்டோன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அதை கண்டோன்னு. ஏன்னா முன்னிருந்து பின்னடக்கும் விதமாக அந்த பெருமானை நான் அடைந்ததற்கு அதுல ஒரு சாட்சி ஒண்ணு இருக்கு. அது
உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. அந்த மெய் அருட்கணலை நீங்க நல்லா பார்க்கலாம். பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கலாம். ஆனா அதை நீங்க சோதனை இட்டீங்கன்னா வராது. அங்க நீங்க குழந்தையாக மாற வேண்டும், நீங்க சிறுவர்களாக மாற வேண்டும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையுடைய மனம் படைக்க வேண்டும். எனக்கு அந்த மனம் வந்துட்டு, அதனால நான் இதை பார்க்கும் போதெல்லாம் எப்போ என் உடலை எடுத்துட்டு உன் உடலை தரப்போற, எப்போ அந்த அருளொளியை எனக்கு தரப்போற அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் துன்புறுத்துவேன் ராமலிங்கத்தை. நீயே சொன்ன, ஏன் அந்த பாடலை நீ பாடின, நான் ஒண்ணு விட மாட்டேன், எனக்கு யாரும் சொல்வாரு இல்ல, நீ சொன்ன, நீ எனக்கு கொடு. அதே போன்று எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு அந்த அருளொளியை கொடுத்துட்டார், அருட்பெருஞ்சோதியை கொடுத்துட்டார், அந்த எனக்கு கொடுத்துட்டார். அதனாலதான் அருட்பெருஞ்சோதி ராமலிங்கத்தின் மீது ஆணை, அடியவன் சாக மாட்டேன் என்று அந்த ஜோதியில சத்தியம் பண்றேன். வேற யாராவது சத்தியம் பண்ண சொல்லும் போது ஜோதியில பண்ணட்டும். ஆனா அவர்கள் அந்த நிலைக்கு வந்திருந்தா பண்ணலாம், ஒண்ணும் பண்ணாது. அடியவன் வந்து பல காலமா சத்தியம் பண்ணி கொண்டுட்டு இருக்கேன், சத்தியம் தவறாம வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒருத்தருக்கு போன் பண்ணி அவர்களுக்கு உயிர் பெறுவதற்கு கொஞ்சம் லேட்டா ஆயிட்டு அப்படின்னு சொன்னா என் மனம் பதறும். எங்கேயாவது சத்தியத்துல நான் தவறி நடந்திருக்கேனோ, பெருமானே ஏன் இன்னும் எனக்கு போன் வரல, நான் சௌரியம் ஆயிட்டேன்னு ஏன் இன்னும் எனக்கு போன் வரல, எனக்கு வந்து ரிஷி பிண்டா ராதிரிக்காதுங்கிறது மாதிரி. உடனே போன் பண்ணா உடனே அவன் எழுந்திரிச்சிடணும். இன்னைக்கு போன் பண்ணி அவன் 30 நாள் கழிச்சு எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு போன் பண்ண பிடிக்காது. போன் பண்ணா அவன் அதுக்கு போன் பண்ணா அந்த போன் காதில் வாங்கி அவன் காலை ஆட்டணும், அவன் பேசணும், அவன் உயிரோட எடுத்து உட்காரணும். அதுதான் என் வாழ்க்கையில பிடிக்கும். அதுக்குதான் விரைந்து விரைந்து செயல்படு, விரைந்து எழுமின் என்னுடன் எழுமின் அருள் பெறலாகும் சித்தி பெறலாகும். அப்ப என்னோடு எழுமின் அப்படின்னா நான் அவரை பிடிச்சிட்டா எழுந்திருக்க முடியும். நான் சொன்னேன் உங்களுக்கு, கற்பனை கிடந்த கருணைமான் நிதியேன்னு சொன்னேன். அந்த கருணை ஒளிய, அந்த அருட்பெருஞ்சோதி வெள்ளொளிய தன் உள் நினைத்து கொண்டு கற்பனையாக அதை வச்சுக்கிட்டே எழுந்திருக்கிறது. இது மாதிரி பழக்கம் பண்ணிக்கீங்க. ஆனால் நன்மைக்கு பழக்கம் பண்ணணும். ஏன்னா பாம்பு நல்ல பாம்புன்னு அதுக்கு பேரு வச்சான். ஆனா அதுவே நீங்க சத்தியத்தோட இருந்து நீனும் ஒரு உள்ள நல்ல ஆன்மா, நீ யாரையும் விஷயம் தீண்டிராத, அருட்பெருஞ்சோதி அபயம் நீ போ அப்படி சொன்னா போயிடும். அதுக்கு பேரு நல்ல பாம்பு. ஆனா அதே நல்ல பாம்பை செருப்பு காரோட உதச்சி நீ உன்னை என்ன பண்ற மாதிரி பண்ணினா அது அதுக்கு மேல இருந்துட்டு பிடிக்கிடும். அது மாதிரிதான் இந்த அருட்பெருஞ்சோதி ஒளி. இந்த ஒளிய தன்னுள் ஏற்றுக்கொண்டு தன்னுள் இந்த இடத்தை அது சாதாரணமா ஒரு கற்பனையாக கண்டுகொள்வது. அது அப்படியே இந்த இடத்த பாக்குறேன்னு மல்லா கடிச்சிட்டு உந்துடக்கூடாது. அதற்கு இந்த தீபம், இது வந்து உபகார கருவின்னு பேரு. இந்த தீபம் நீங்க இந்த தீபத்துக்குள்ள நுழைய முடியாது, அது சுட்டு எரிச்சிடும். ஆனால் இந்த தீபத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம், இந்த விளக்குக்குள்ள நுழைஞ்சிடலாம். அது சுடாத நெருப்பு. மெய்யுள் மெய்யப்புல வரும் அந்த பாட்டு, சுடாத நெருப்பே. யாராவது சொல்லுங்களேன் அந்த பாடலை, சொல்லல. மெய்யுள் வியப்புல வரும் சுடாத நெருப்பே, புகையில்லா கனலே. அப்ப பாருங்க இதுக்கு எப்படி இருக்கு. அது வந்து அது யாரையும் ஒண்ணு பண்ணிடாது. அந்த நெருப்புக்குள்ள கொஞ்சம் 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 கொஞ்சமா அதுக்கு முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, இதுதான் அதுக்கு முதல், இதுதான் அதுக்கு மூலதனமே. இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை போகும்போதும் வரும்போதும் சமைக்கும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் எந்த நேரத்தில் வேணாலும் அதை சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா மற்றவர்கள் யாரும் நம்மள பைத்தியமாக நினைச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மனசுக்குள்ளேயே சொல்லலாம். நீங்க மனசுக்குள்ள சொல்ல 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 அதுக்கு உங்க காதுக்குள்ள உழுவுறதுக்கு ஒரு காலம் வந்துடும். அதுதான் சலங்கநாதம்னு பேரு. அதுல இன்னொரு பரநாதம்னு ஒண்ணு இருக்கு. பரநாதம் என்று ஒன்று உண்டு. பரநாதம்னா இது வந்து சலங்கநாதம்னு பேசுறது. நமக்குள்ளேயே நம்ம காதுக்குள்ளேயே சத்தம் கேட்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் நம்ம காதுக்குள்ளேயே கேட்கும். இதுக்கு சலங்கநாதம்னு பேரு. இதுக்கு இன்னொன்று பரநாதம்னு ஒண்ணு உண்டு. எப்பொழுது அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை எண்ணி எண்ணி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதன் மீது அன்பு செலுத்தி, எப்பா அருட்பெருஞ்சோதி
அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மனதில் லயத்து, அதான் ஆலயம். ஆளானவன் மனதுக்குள்ளே அப்படியே லயத்து எண்ணி எத்தனை காலமும் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கலாம், மனசுக்குள்ள அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு காதுக்குள்ள கேட்கக்கூடியது சலங்கநாதம்னு பேரு. ஆனால் இந்த நாதம் எங்க தெரியுமா கேட்கும்? உங்க வீட்டை சுத்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற மகாமந்திரம் கேட்கும். அது மாதிரி யாருக்கும் கேட்டிருக்கா? கேட்டிருக்கா? வீட்டை சுத்தி கேட்கும். அப்ப எழுந்து வந்து பார்த்தா யார் பாடுனா, யார் சொன்னா? இதே மலையூர் சதாசிவம் குரல் வந்து கேட்கும். அருட்பெரும் ஜோதிக்காக படைக்கப்பட்டது. எனக்கு மலையூர் சதாசிவம் அருட்பெரும் ஜோதி சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். 1000 பேர் அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் சொல்றாங்க, 1000 பேர் அருட்பா பாடுறாங்க. என்னமோ என் மனம் ஏத்துக்க மாட்டேங்குது, லயிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த பரநிலையம் யாருடைய டோன் வந்ததுன்னா மலையூர் சதாசிவத்துடைய குரல் பிடங்கு ஒலிக்குது. பார்த்தா எங்க வீட்டுல யாரும் பாடல, வேற எந்த டிவிலையோ எதுலையோ அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் இல்லை. ஆனா வீட்டை சுத்தி சுத்தம் இருக்குது. வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. இது எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கு காதல வாங்குறாங்க. இப்ப இவரு காதல வாங்கியிருக்கேங்கிறாரு. இது மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் சொல்லி நான் காதல வாங்கியிருக்கேன். அதுதான் பரநாதம்னு பேரு. அந்த பரநாதம்னா அந்த பரஞ்சோதி, அந்த பரத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருள்மொழியானது உங்க வீட்டை சுத்தி உங்களை வந்து காவந்து பண்ண வருது. அது அதை நீங்க அறிவார் இல்லையே. ஐயா பாடுறாரு, அறிவார் இல்லையே. நான் சொல்லத்தெல்லாம் அறிவார் இல்லையே. என்னைக்கு அறிவது? எப்படி அறிவது? எங்கனம் அறிவது? எந்த விதத்தில் அறிவது? அன்பினால் அறிய வேண்டும். அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்து மேல அன்பு செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? நிக்க வச்சு நேருக்கு நேரம் அன்பு செலுத்துறதா ஒரு கத்தியை வச்சு பாய்ச்சி இல்ல. மனதில் அந்த அருட்பெருஞ்சோதிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால் அது வெறுப்பு கலந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கும். அடிகள் சொல்றத பாருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்போ தன்னுள் உள்ள ஆன்மா தன்னைத்தானே ரசிக்க வேணும். அந்த பாடலை நீங்களே பாடலாம். அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நீங்களே சொல்லி நீங்களே அதை ரசிக்கணும். அப்ப நீங்களே ரசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அன்பு அபரிவிதமாக மாறும். அன்பு அபரிவிதமாக மாறும் பொழுது அங்கே அமுதம் சுரக்கும். அங்கே அந்த நிலை அருட்பெருஞ்சோதி நிலைய வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசை கீழே அதுல ஒரு வரி வரும் இல்லையா? அதுல சிந்தை கழிக்க கண்டால் சிவானந்த அமுது உண்ணலாம். அந்த சிந்தையானது நாம சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ஆனந்தமா நாமளே பாடி நாமளே ரசிப்பது. அப்ப என்ன ஆகுது? நாமளே பாடுறோம், நம்ம காதுக்குள்ள உழுவுது, அதுலயே நாம வந்து அன்பு செலுத்துறோம். ரொம்ப ஆசைப்பட்டு அதை லயிச்சு உள்ள கொண்டுகிட்டு போறோம். கடவுள் அது ஒரு விதமான நிலை. கடவுள் அப்ப ஆனந்தமா நாம அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ரசிச்சு உள்ள ஓங்கும் பொழுது அந்த பேரின்பத்தை அடையும். நமக்குள்ள உள்ள அருட்பெருஞ்சோதி அது வந்து அதிக இன்பத்தை ஏற்படுத்தும். அது ஆனந்தலையை ஏற்படும். அதுக்கு தான் சச்சிதானந்த நிலைன்னு பேரு. சத்திய பிளஸ் ஆனந்தம் சச்சிதானந்தம். அது வந்து சத்தாக மாறிடும் நமக்கு. அப்ப சத்தாக மாறும் பொழுது என்ன ஆகும்? அது அந்த உண்ணாவுக்கு மேலே உள்ள நிலையில ஒரு விதமான தண்ணீரை உங்களுக்கு ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிக் கொண்டே இருக்கும். அது என்ன? உங்க வகையில சொன்னா எச்சி, மற்றவர்கள் வகையில சொன்னா உமிழ் நீர், என்னுடைய வகையில சொன்னா அருட்பெருஞ்சோதி எங்க அப்பன் கொடுத்த அமிர்தம், அக அமுதம், தலையமுதம். அந்த அமிர்தம் ஊற்று அந்த நாக்குல வடிந்து கொண்டே இருக்கும். அப்ப அவனுக்கு பசி வருமோ? அவனுக்கு சாப்பாடு என்ன வருமோ? அவனுக்கு தூக்கம் வருமோ? அவன் குளிக்க வேணுமோ? வேண்டியதில்லை. அவனுக்கு தான்
நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தை என்று சொல்லுவது. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை எப்படி லகிப்பது? அதுதான் லகைப்பு. ஆலயம், ஆளானவன் லகைக்கும் இடம் ஆலயம். அப்ப புரியாத காலத்துல மக்களுக்காக கட்டி வைத்தார்கள் ஆலயம். அது அதுதான் ஆலயம்னு சொல்லி சொல்லுவார்கள். அதற்கு ஒரு வரையறை உண்டு. ஆனால் தன் உடம்பையே சபை ஆலயமாக்கி அதிலே அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை ஆனந்தமாக சொல்லும் பொழுது அதற்கு அதிக அன்பு செலுத்தப்படுகிறது, லைஃப் செலுத்தப்படுகிறது. அதனால அது என்ன பண்ணிவிடும், அந்த இன்பத்துல சச்சிதானந்தமாக மாறும், சத்தாக மாறி நமக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அந்த ஆனந்தம் ஏற்பட்ட பிறகு என்ன ஆயிடும், அந்த உண்ணாவில் இருந்து அந்த எச்சல் சுரந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு இது ஆகாது, தாகம் ஏற்படாது, பசி ஏற்படாது, அவனுக்கு தூக்கம் ஏற்படாது. எந்த நேரத்திலும் இறைவனை பத்தி சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அவன் இந்த மாதிரி உள்ளவன் ஒருத்தன் போய் ஒரு இறக்கும் தருவாயில உள்ளவர்களுக்கு போய் ஒரு 90 பூசணம் முடிஞ்சு போச்சு, டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. அதனால இந்த மகா மந்திரம் ரொம்ப ஈஸி, சன்மார்க்கம் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க ஈர துண்டை கட்டிக்கிட்டு பொழுது பட்டினி கிடந்து கோயிலை சுத்தி அங்க பிரதர்ஷனம் பரவ வேண்டியது இல்லை. எந்த நேரத்திலையும் நீங்க புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை எல்லாம் பிரட்டி நீங்க எப்ப வர்றது, உங்களுக்கு காலம் பத்தாது. சாலைக்கு போகக்கூடிய நேரம் காலம் பத்தாது. அதனால அதனுடைய மெயின் ஜூஸ் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தான். அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை நீங்க மனமாற அதன் மீது ஆசை கொண்டு, அதன் மீது காதல் கொண்டு நீங்க அதை பாடுனீர்களே, ஆனால் அதுவே அருட்பா பாட்டு, அதுதான் அருட்பா, அதுவே அருட்பாவாக மாறிடும். நீங்க அதை விருப்பம் இல்லாமல் பாருனீங்கன்னா அதுவே மறுப்பாவா மாறிடும், நல்ல பாம்பா மாறிடும். எனவே அதை விரும்பி பரிந்து உள் உணர்ந்து மெய்யானந்தம் ததும்ப அங்கே நீங்கள் அதை உள்ளே புகுத்துதல் வேண்டும். மற்ற நிலைகளை எல்லாம் தவிர்த்து நீங்க உள்ளே அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தின் உள்ளே செல்ல 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 உங்க உடம்பெல்லாம் மாறிடும், உங்க உடம்பெல்லாம் மாறிடும், முகம் மாறிடும், எல்லாமே மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாறும். அதனால தான் முந்தா நாள் அந்த குழந்தை உடனே பிழைச்சிட்டான். உடனே எனக்கு நான் சொன்னேன்ல ரிஷி பிண்டார் ஆதரிக்காதுன்னு, எனக்கு இந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோபம் வரும். ராமலிங்கத்துக்கு எனக்கும் குழப்பாத செயல் நடக்கிற மாதிரி கோபம் வரும், அவர் எதுக்க நிக்கிற மாதிரி. எனக்கு உடனடியாக ஏன் என்ன போன் வரலன்னு அடுத்த கிழமை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுடைய அப்பம் போன் போட்டு என் பிள்ளை பழச்சிக்கிட்டான், நான் சன்மார்க்கத்துக்கு வந்துடுறேன், நான் சத்தியமா இனிமே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். எப்படி எங்க வச்சுட்டாரு பாருங்க ஐயா. இப்படிதான் என் வாழ்க்கையில நடக்குது. ஏன்னா அது எனக்குன்னு ஆகப்பட்டது இல்லைங்க, அது எனக்குன்னு செயல்பட்டது அல்ல. குழந்தை அப்பனுக்கும் குழந்தை, எனக்கும் குழந்தை, இவனுக்கும் குழந்தை, நமக்கும் குழந்தை. அது ஒரு உயர்ந்த குழந்தையாக பிறந்து நல்ல இயற்கை வடிவனாகி அவன் அருள் வடிவனாக மாறி அறிவு வடிவனாக மாறி வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியா வரலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதமரா வரலாம். எத்தனை நாட்டுல லஞ்சம் இல்லாமலும் நல்ல வாழ்க்கை வாழ்றான். நம்ம அதெல்லாம் பார்த்து வைத்தறிச்சப்படுறோம்ல. அது மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு இது போன்ற மனிதர்கள் வருவார்கள், இந்த அருட்பெற்றவர்கள் வருவார்கள். அதனால தயவு பண்ணி நாமெல்லாம் நல்லபடியா வாழ்வதற்கும், நம்ம நாடு நல்லா இருப்பதற்கும், நிலவளம், தண்ணீர் வளம், காற்று வளம், எல்லா மண் வளம், எல்லா வளமும் பெருகுவதற்கும், நம்மளுடைய உடல் வளம் பெறுவதற்கும், மனவளம் பெறுவதற்கும், அந்த உயிர் வளம் பெறுவதற்கும், ஆன்ம வளம் பெறுவதற்கும் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை கைவிடாது எப்படியாவது இடைவிடாது சொல்லுங்க. கைவிட மாட்டான் என்று போதோது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே. அடிவன் பொய் சொல்லல,
பொய்விடச் செய்தான் என்று போதூது சங்கே. உங்கள் பூசையெல்லாம் படிக்கும். பூசை பழித்ததென்று பூதூது சங்கே. என்ன பண்ணானான் என்று ராமலிங்கத்தை என்ன பண்ணானான் என்று பூதூது சங்கே. நானவன் நானேன் என்று கற்பனை பூதூது சங்கே. சங்கநாதம் முழங்கும். இரவா நிலை அடையலாம், சாகாத நிலை அடையலாம். சாகாதவனே சன்மார்க்கி. செத்து போனவனை போய் சன்மார்க்க நிலையில இருக்காங்க, நல்ல சன்மார்க்க நிலையில வந்திருப்பான். அந்த குடும்பத்துல அவர் ஒருத்தர் தான் சன்மார்க்கி. நிறைய நடக்குது. இப்ப சன்மார்க்கிகள்லாம் எப்படி எப்படி இறந்திருக்காங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் அது விருப்பம் இருந்தால் கேளுங்க. அதை ஒரு குடும்பத்துல ஒரு உயர்ந்த சன்மார்க்கி 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் சன்மார்க்கத்தை வளர்க்கிறாரு. ஆனால் தன் வீட்டில் வளர்ப்பதில்லை. தான் பொண்டாட்டியும் சைவமா இருக்கும், ஆனா மகனுக்காக கொஞ்சம் சுக்கா ஒருவர் வறுத்து வைக்கும். அப்ப தன் மகன் மட்டும் ஏன் கேக்குறீங்க, நான் ஒரு ஐயா, அது பேர் சொல்ல விரும்பல, நல்ல சன்மார்க்கி, பெயர் பெற்ற சன்மார்க்கி, தமிழகம் எங்கும் அவர் வார்த்தையை சொன்ன பேரை சொன்னோம்னா அழுவாங்க. அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் அதை மட்டும் என்ன சொல்றேன்னு வச்சிருக்க. அவரு எங்க பார்த்தாலும் அவரை கூப்பிடுவாங்க. அவர் பெரிய சன்மார்க்கி, உயர்ந்த சன்மார்க்கி, உத்தமர். பொய் சொல்ல மாட்டார், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார், ஆனந்தமா வாழ்றாரு. ஆனா நான் குடும்பத்தை கூட்டிட்டு வர்றேன். அவரு என்கிட்ட வந்து சொல்றாரு ஒரு நாள், ஐயா நான் உங்கள்கிட்ட தனிமையில ஒரு செய்தி சொல்லணும். என்ன, என் பெரிய பையன் கல்யாணமாயி அது 2-3 பிள்ளை பத்திருச்சு. என் பெரிய பையன் அசைவத்துல இருந்து வரமாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படியாவது ஒரு நாளைக்கு நீங்க வந்து நீங்க நேரடியா சொல்லி பேசுங்க, அவன் கேட்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய குடும்பத்துல இருந்துதான் இவரு 2 சோத்தை வாங்கி திங்கிறாரு. அது குற்றமுடைய சோறா நல்ல சோறாப்பா? குற்றமுடைய சோறு தானே. அந்த குற்றமுள்ள இடத்துல இவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு. உங்களோட நான் இருக்க முடியாது, நீ அசைவம் சமைச்சினா இந்த வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஒரு சன்னியாசியா போயிடுவேன், வடலூர் இதுல போய் இறந்து கடத்துருவேன் அப்படி சொன்ன அந்த வீட்டுல சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்க. இல்ல அதையே தள்ளுங்க. அந்த மனைவியை கட்டி தழுவி ஆரவாரம் செய்து, நீ நல்லம்மா, நீ எப்படியாவது இதை நிறுத்திரு, நீ இந்த அசைவம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த சன்மார்க்கி என்ன செய்யணும்? நான் சன்மார்க்கியா போயிட்டு நான் வந்து சன்னியாசியா போயிடுவேன், சொல்லாமல் கொல் துறவுன்னு சொன்னாங்க ஔவையார். சொல்லாமல் கொல் துறவு. அப்ப சொல்லிக்காம சொல்லிக்காம நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா மனைவியை கட்டி தழுவி, நீ நல்ல அம்மா, நீ மகாலட்சுமி மேல் இருக்கிறிய, அந்த மகனுக்கு சேர்த்த சொல்லி திருத்து, அவனை எப்படியாவது கொஞ்சம் பார்த்து செய்ய, நீ இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவிய தன்மயப்படுத்தணும். எதுவும் பண்றது இல்லை. ஏன்னா மனைவியை சொன்னா மகன் அடிப்பான், மகனை சொன்னா மனைவி அடிப்பா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால இவர்கள் வந்து அதை பெருசு பண்றது இல்லை, அதை அப்படியே கண்டும் காணாம இருக்கிறது. அப்ப அங்க சாப்பிடக்கூடிய உணவு என்ன ஆகும்? குற்றமுடைய உணவு ஆயிடும். ஏன்னா குற்றத்துக்கு துணை போனவன் வீட்டு தலைவன், அதை கண்டிக்க முடியல. அப்ப நீ அதை விட்டு வெளியவும் வரல, அது குற்றமுடைய அந்த சாப்பாடு உனக்கு குற்றமுடையதா போயிடுது. அதனால நீ சன்மார்க்கியா இருந்தோம் அந்த ஐயா இறந்து போயிடுறாங்க. அப்ப அவரை 10 சன்மார்க்கி அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கொண்டு போய் புதைக்கிறாங்க. எனக்கும் அதுக்கு சொல்லி அனுப்புவாங்க, அடியவன் போக மாட்டேன். இது வந்து நியாயமா அநியாயமா சொல்லுங்க? அடியவன் போகாதது. ஒரு சன்மார்க்கி இறந்தா அடியவன் நாங்க இதை போய் கண்டுகொள்ளாதது குற்றமா? குற்றம் இல்லையா? குற்றம் போகாது, குற்றம் இல்லை.
அடிவன் சுத்த சன்மார்க்கி, நான் சாக மாட்டேங்கிறவன். ஐயா சொல்றாரு, ராமலிங்க சுவாமி எழுதியிருக்காரு, சாகாதவனே சன்மார்க்கிங்கிறாரு. நீ செத்து போயிட்ட, அது எப்படி நான் உங்க துக்கத்துக்கு வருவேன்? அப்ப வந்தா நானும் குற்றவாளி. அதனால அடியவன் யார் செத்தாலும் துக்கத்துக்கு போக மாட்டேன். எங்க வீட்டுல எத்தனையோ இறப்புகள் நடந்தது, அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க. இப்போ ஒரு 10 தீபாவளி அன்று ஒரு இறப்பு ஒன்று இருந்தது, அது பாட்டுக்கு அது போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு நாம இங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த அருண்ஜோதி டிவினாலதான் இப்ப எனது சொந்த பந்தங்கள்லாம் அதாவது அருவாள் எடுத்துட்டு விரட்டாம இருக்கு. இப்ப என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருண்ஜோதி டிவி, இந்த டிவி எங்க பார்த்தாலும் ஆகிறதுனால சொந்த பந்தங்கள் இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஆகா இவன் இவ்வளவு தூரம் சொல்றான், இவன் நம்ம உடம்பு சேர்த்தா துக்கத்துக்கு வரமாட்டான், அவங்களே இந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் அருண்ஜோதி டிவி. இது இருந்ததுனாலதான் நான் தப்பிக்க முடிஞ்சது. இது இந்த டிவியை மேற்கொண்டு வந்தா நீங்களும் தப்பிச்சுக்கலாம், நீங்களும் சாகாத நிலையை அடையலாம் என்பதனால இந்த டிவி மிக மிக முக்கியமா இருக்கு. அருண்ஜோதி டிவி நமக்கு வேற யாரும் உண்மையை சொல்றவங்க இந்த காலத்துல இல்ல, உண்மைக்காக உழைக்கிறவங்களும் யாரும் இல்ல, பெருமானுடைய சத்தியத்தை வெளியே கொண்டு போறவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படி வருவதாக இருந்தா காசு கேட்கிறாங்க, காசுக்கு நம்ம எங்க போறது? கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்க முடியாது. அதனால மற்ற பேப்பர்களும் சரிதான், மற்ற மீடியாக்களும் சரிதான், அருட்பெருஞ்சோதியை வெளியே கொண்டு போவது இல்லை. சூரசம்ஹாரத்தை போடுறாங்க, அந்த அசுரனை இந்த 4 குடிகாரப்பை சேர்ந்துட்டு போய் குத்துறான் அசுரனுடைய தொண்டையில. அவனை வெட்டி சாய்ச்ச உடனே 2 கோழியை வச்சுக்கிட்டு ஆட்டுறான். அதனால அங்க நிற்பவர்களுக்கு கிடைத்த என்ன இன்பம் என்ன நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன வந்து நாத்திகன்னு கொண்டு போயிடாதீங்க. நான் எம்பெருமானுடைய நிலையில உள்ளவன். நீங்களும் போயிருப்பீங்க, யாராவது கூட்டத்தில் உள்ளவங்க போயிருப்பீங்க. என்ன ஒரு இது திருச்செந்தூர் போயிருப்பீங்க, கடலோரத்துல போயிருப்பீங்க. அப்போ அந்த அங்க போய் அந்த அத்தனை கோடி மக்கள் நின்று பாக்குறாங்க. சரி, யாராவது ஒரு 10 பேர் அந்த இறைநிலையை அடைஞ்சேன், நான் அந்த தெய்வ நிலையை அடைஞ்சேன், என்னுள் உள்ள அசுரனை நான் கொன்னுட்டேன், என்னுள் உள்ள மனம் என்னும் பாவிய நான் கொன்னுட்டேன், அவன் தான் அசுரன், அந்த அசுரனை நான் கொன்னுட்டேன், நான் வந்து மேன்மையை அடைஞ்சிட்டேன். யாராவது ஒருத்தர் பேப்பர்ல போட்டிருக்காங்களா? இல்ல ஒருத்தரை யாரையாவது இந்த மாதிரி டிவியில காட்டுறாங்களா? இல்லையே. அவர் எதற்காக இத்தனை பேர் கூடுறீங்க? திருச்செந்தூர்ல இவ்வளவு பேர் ஏன் கூடுறீங்க? அப்ப கூடி நான் சொல்றேன், நீங்கள சாமி கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லல. சாமி கும்பிடுங்க, எந்த வழியிலையாவது ஒரு நல்லதை அடைங்க, எந்த வழியிலையாவது உண்மையை தெரிஞ்சுக்குங்க, எந்த வழியிலையாவது நீங்க இரவா நிலையை பெருங்க. அதைத்தான் அடையவன் ஆசைப்படுறேன். ஆனால் நீங்க எந்த வழியில போனாலும் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதனுடைய முழு தாற்பீரியத்தை நீங்க அடைஞ்சு, நான் இனிமே சாக மாட்டேன், என் உடல் நலமெல்லாம் நல்ல ஒரு அருள் நிலைக்கு வந்துருச்சு, என் உடல்நிலையெல்லாம் நல்ல ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிட்டு, நான் வந்து எத்தனை நாளைக்கு நான் சாப்பிடாம இருந்தனாலும் நான் சாக மாட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டியதில்லை, நான் தூங்குறது இல்லை, நான் பொய் சொல்லுவதில்லை, நான் படுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை சொன்னாங்கன்னு வச்சுங்க, நமக்கு காது குளிரும், சந்தோஷம். அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மரணம் இல்லா பெருவாழ்வை பற்றி கொள்வார்கள், முருக பக்தர்கள் பற்றி கொள்வார்கள் என்று நம்ம நினைக்கலாம். இல்ல, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. திருச்செந்தூரோட அப்படியே மூட்டையை கட்டி எங்க போட்டுட்டு ஆளுக்கு 2 கருப்பட்டி மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான், 2 பணங்கள் கண்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அது பணங்கள் கண்டோடையும் கருப்பட்டியுமா ஆயிடுது. எது? திருச்செந்தூர் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் என்பது என்ன? தன் மனசுல உள்ள அசுத்த எண்ணங்கள் நம்மளை வந்து ஒருமைப்பட விட மாட்டேங்குது இல்ல, தெய்வத்தை வணங்க விட மாட்டேங்குது இல்ல, அந்த ஜோதியை தெரிய ஒட்ட மாட்டேங்குது இல்ல, அந்த திரைகள் அவைகளை மறைப்பது, அவைகளை கட்டுப்படுத்துவதுதான் அந்த சூரசம்ஹாரத்துடைய முழு தாற்பீரியம். அதை யாரும் உணர்வதில்லை. அங்க பொழுதேனைக்கு போய் பட்டினியா 4 நாளைக்கு முன்னாடி பட்டினி கிடந்து மிதிப்பட்டு செத்து கடல்ல உளுந்து மூழ்கி இப்படிதான் போறாங்களே தவிர யாரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் இல்ல, அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எதற்காக சொல்றேன்னா, அடியவனும் வணங்காத தெய்வம் இல்லை. நான் முன்ன பாடினேன், நான் படும் பாடும் சிவனே என்று இந்த பாடலை பாடினேன். அப்போ
அடியவன் சிறு வயதிலிருந்து பட்ட பாட்டை நினைச்சா அது ஒரு உண்மையான சன்மார்க்கிகளுக்கு துயரம் தாங்காது. இந்த ராமலிங்கத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு யாரிடம் கேட்பது? எல்லாமே அறகுறையா இருக்குது. யாருகிட்ட போய் கேட்டாலும் அது சம்பந்தமா தெரியலங்கிறாங்க. அப்ப நம்மளையும் சைவமாக்கல, என் வீட்டாரும் என்ன சைவமாக்கல. அப்போ எல்லாமே என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே மங்கி 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 நொந்து போய் நூலாகி அத மென்னு முழுங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ராமலிங்கமே பார்த்துட்டு பாவி பய வாய் விட்டும் பேச மாட்டேங்கிறான், இவனை என்ன பண்றது அப்படின்னுட்டு தான் என்னை தனிமைப்படுத்தி என்னை தணிக்கை செய்து என்னை தன்னுடலாக்கி என்னை தன் ஜோதியாக்கி கொண்டது. அதுதான், அதுக்கு தான் அதான் காரணம். ஏன்னா எனக்கு வேற யாருக்கிட்ட போய் ஆன்மீகத்தை பத்தி கேட்டாலும் அவர்கள் வேற ரூட்ல கொண்டு போயிடுறாங்க. அவர்கள் ஒரு நிலையான பாதையை காட்டு வைப்பது இல்லை. முருகன்னா யாரு, முருகன்னா எங்க இருக்கான், சண்முகன்னா யாரு, சுப்பிரமணியனா யாரு அப்படிங்கிறாங்க. அப்ப சுப்பிரமணியனா யாரு? சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்கு இவருக்கு, இவர் சுப்பிரமணியா, இவர் சுப்பிரமணியா. அப்ப சுப்பிரமணியங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? சுப்பிரமணிய என்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஐயா எழுதியிருக்கார் உரைநடை பகுதியில 6ஆம் தொகுதியில் எழுதியிருக்கார். இந்த ஒரு மனிதன் எந்த அவன் சன்மார்க்கத்தை கேள்விப்பட்டதிலிருந்து, அருட்பெருஞ்சோதியை காதில் வாங்கியதிலிருந்து, அருட்பெருஞ்சோதியை உணர்ந்ததிலிருந்து அவன் தன்னடக்கம் கொண்டவனான மாறினானே. ஆனால் அவன் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை போறோம், கணவன் மனைவியோட இருந்தது போறோம், ஆனா கணவன் மனைவியோட இருந்து கொண்டு இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய சுக்கிலமானது அந்த அருட்பெருஞ்சோதி சொல்ல 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 அது கீழிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே ஏறும். அதுதான் குண்டலினி. அது மேலே ஏறும், தன்னைத்தானே மேலே ஏறும். அதற்கு இவர்கள் என்ன பண்ணுமா, குண்டலினி ஏறட்டும்னு சொல்லி விரலை குத்தி குத்தி விடுறது ஆசனம் வாய்த்து. அவனுக்கு ஒண்ணு கிடக்க உடனே என்கிட்ட நிறைய கேஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்க போனேன், இந்த மாதிரி எனக்கு குண்டலினி சொல்லித்தரேன்னு சொல்லி இப்படி குத்திட்டாங்க மேல, எனக்கு அதுல இருந்து எனக்கு உடம்பு சரியா இல்லை, என் மனநல பாதிச்சு போச்சு, உடல்நல பாதிச்சு போச்சுன்னு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. இதற்கு என்ன காரணம்? அது அப்படி அல்ல. ராமலிங்க சுவாமி என்ன சொல்றாரு உரைநடை பகுதியில, நீ யோகா செய்யாத இருத்தல் வேண்டுங்கிறாரு. நீ எந்த யோகாவும் செய்ய வேண்டாண்டா, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை மனசுக்குள்ள மட்டும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இரு, எல்லாமே தன்னால ஏறிக்கும். நான் எந்த யோகாவும் பண்றது இல்லை. இந்த மூச்சை அடைச்சி இந்த மூச்சில விடுறது இல்லை, அந்த மூச்சை அடைச்சி இந்த மூச்சில விடுறது இல்லை, அந்த சிங் முத்திரையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் இல்லை. நான் பாட்டுக்கும் போவேன், நான் பாட்டுக்கும் வருவேன், நான் பாட்டுக்கும் சாப்பிடுவேன், இருப்பேன், உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என் மனம் எங்க இருக்கும்? முத்தனின் மனம் மோனத்தில் இருக்கும். ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல கண்ணு இருக்கும். ஆனா எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பேன், எல்லாரோடையும் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அந்த மாதிரி தான் சகஜமா வாழ சொல்றார். சகஜ வாழ்வே சன்மார்க்க வாழ்வு சொல்லி சகஜமாக வாழ சொல்கிறார் நம்ம ராமலிங்க பெருமான். அது மாதிரி சகஜமாக வாழ்ந்து கொண்டு ஈஸியா பெற்றுக் கொள்வதை ஒரு 1000 பேரோட நின்று 1001 போய் நின்றுகிட்டு அரோகரா அரோகரான்னு கத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு சப்ப பாட்டில் வீட்டுல வாங்கி இடுப்புல சுருகிட்டு வீட்டுல வர்றதுக்கு அரோகரா போடுறது கூடவே கூடாது. சிவனடியார்கள் சொல்லி நிறைய பேர் சிவனடியார்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் அந்த சிவ தாற்பீரியத்தை பறிந்து உள்உணர்ந்து அந்த சிவநிலைய தன்னுள்ள கொண்டுட்டு வர்றதே இல்லை. பெரிய பட்ட விபூதி நானும் போட்டிருப்பேன். நானும் அடியவன் காலங்காட்டியும் விடியற் காலம் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஃபுல்லா துணுத்து பட்டை தான் போட்டிருப்பேன். உடம்பெல்லாம் துணுத்து பட்டை போட்டு இதுல சந்தனத்துல நாம மட்டும் இழுத்துட்டு இருப்பேன். ஒரு குங்கும போட்டு வச்சிருப்பேன். தஞ்சாவூர் பெரிய கோயில போய் விடியற் காலம் பூபால ராகத்துல தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் பாடுவேன். பாடி பணிந்தேன், எவ்வித பயனும் அடையவில்லை. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். அங்கே இப்ப ஒழித்து கொண்டிருக்கிறது அந்த அங்கே அந்த இது நடக்குதுல்ல,
இந்த மாத 15 நாளைக்கு ஒரு சும்மா நடக்கும் பிரதோஷம். அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இந்த அடியவன் சொல்லி கொடுத்த ராகம் தான் அது. அது எங்க வீட்டுக்கும் பக்கத்துல தான் இருந்தார் ஒரு நாதஸ்வர வித்வான். அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட சொன்னேன், நான் சொல்றேன், நீங்க அதை வந்து நாதஸ்வரத்துல வாங்கி சொல்லுங்க, அருமையா இருக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு ஆசை. அப்ப அந்த 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 நமச்சிவாய மந்திரத்துல நான் எவ்வளவு இதா சொல்லியிருக்கேன். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இதை சொன்னா அவர் நாதஸ்வரத்துல வாங்கி சொல்லுவார். அதுக்கு தகுந்த தாளம் மேலத்தை தாளம் போடுவாங்க. ஏகாந்தமா இருக்கும். மக்கள் ஏகப்பட்ட பேர் ஒண்ணு கூடிட்டான். அத்தனை பேரும் அதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். 10, 15, 5-6 பேர் தான் நிற்போம். இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் அந்த பிரதோஷத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பிரதோஷத்தின் காரணத்தினாலே யாராவது ஒருத்தர் முற்று பெற்று ஒரு பைத்தியம் குணமாகி ஒரு அறகுறைய சாக போறவன் பிழைச்சிட்டான், ஒரு சீக்கு சபரிமா போனிச்சு, ஒரு கேன்சர் மாறிச்சு, ஒரு குஷ்டரோகி மாறினா உண்டோ? இல்லையே, இதுவரையிலும் இல்லைங்களே. அப்ப எதற்காக இத்தனை லிட்டர் பாலெல்லாம் கொண்டு ஊத்தி குட்டிச்சோறு பண்றீங்க? பெரிய டேங்கர் லாரியில வந்து இறங்குது பால். அந்த பாலை முண்டு ஊத்துகிறார்கள். அந்த கன உரமா இருக்கிறவங்க முண்டு ஊத்துறாங்க. அது இவங்க எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு இந்த பாவிகள்னால ஒரு 10 பேர் 10 சிவனடியார் சேர்ந்து அதை ஒரு அண்டால வச்சு காய்ச்சி 2 ஏலக்காயை தட்டி போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஒரு தேவ அமிர்தமா சிவ அமிர்தம் கிடைச்சி போச்சுரா இன்னைக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு போவான். அதுவும் இல்லை. அதை தள்ளுங்க, அந்த பாலை கொண்டு போய் இந்த அநாத ஆசிரமங்கள் இருக்குல்ல அங்க கொண்டு கொடுக்கலாம். அதையே தடுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாலுக்கும் மோருக்கும் தட்டுப்படுறான், அங்க கொண்டு கொடுத்தா காட்சி எல்லாருக்கும் நோயாளிகளுக்கு கொடுப்பான். ஏதாவது செய்யலாம் இல்லைங்க. அதுவும் இல்லை. வேஸ்டா எல்லாம் குளத்துள்ளாங்க. சிவகங்கை தீர்த்தத்துல போய் உழுவுது அவ்வளவு பாடம். இதை பார்த்துட்டு பொறுக்க முடியுதா? பொறுக்க முடியல என்னால. அதனாலதான் நான் அந்த கோவிலுக்கெல்லாம் போறதே இல்லை. என்னதுக்கு போய் என்ன பண்றது? இங்க போய் யாரு திருந்த போறா, யாரு பண்ண போறா? என்னால முடிஞ்ச வரையிலும் நம்ம இங்க வரோம். இங்க இந்த சொற்பொழிவையும் நிறுத்துவதற்கு பல காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன விட மாட்டேங்கிறாங்க. எங்க இருந்தோ சரி இந்த வாட்டி வந்தவங்க அடுத்த வாட்டி வராம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். இதை விட இன்னும் 10 பேர் கூட தான் வந்துடுறாங்க, வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் வந்து நான் சொற்பொழிவு பண்ணாட்டி போனா என்ன ஒரு மாதிரி அப்படியே ஏக்கத்தோட பாக்குறாங்க. பாவமா இருக்கு. அதற்காக அடியவன் வந்து இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. சரி பேசியாவது என்னுடைய இது நான் இப்ப கடைசியில என்ன சொல்றேன்னா, என்னுடைய சொற்பொழிவை கேட்பவர்கள் சாக வேண்டாம், நான் இனிமே சாக மாட்டேன் என்று ஸ்திரத்தை உண்டு பண்ணிக் கொள்பவர்கள் என்னுடைய சொற்பொழிவுக்கு இருங்க. அது கிடக்கு 6லையும் சாவு 100லையும் சாவுங்கிறவங்க இதை விட்டு எஞ்சி வெளியே போயிடலாம். உள்ள இருக்க வேண்டியதில்லை. என்ன கொசு கடிக்குது, ஃபேன் இல்ல, புழுக்கம், அக்கம் பக்கம் பேச்சு, இவ்வளவு துன்பம் இருக்கு. எதுக்கு சாவணுங்கிறவங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கிறான். நியாயம் தானப்பா? சாக மாட்டேன், நான் ராமலிங்க நிலையில வந்து என் உயிரை விட மாட்டேன், நான் கீழே கிடந்து என்ன 4 பேர் என்ன தொடக்கூடாது, நான் பச்சை பூமியில ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்றுக்கொண்டான். அதுக்கு என்ன காசா பணமா? ஏன் பாட்டி? ஒண்ணும் இல்லை. சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிப்பதற்கு இந்த பாவிகள் நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நேரமும் ஒதுக்க வேண்டாம். ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே பேசி விளாம்பரத்து ஓட்ட குழந்தைக்கு உதச்சி தள்ளும் மாதிரி ஓடிக்கொண்டே அவர்கள் இந்த மகாமந்திரத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்த பத்தி சிந்திக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்டு. அந்த சிந்தையில அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை செம்மைப்படுத்தி விட்டமே. ஆனால் அந்த அந்த எச்சல், அந்த அமிர்தம் ஆனந்தமா சொற்புது அப்படிங்கிற. அப்ப சாதாரண இருக்கே இவ்வளவு அமிர்தம் சுரக்குதுன்னா இன்னும் எந்த நேரமும் இப்ப இந்த மாதிரி இந்த சொற்பொழிவுகளெல்லாம் கத்தாம கொள்ளாம நான் பாட்டுக்கு இன்னும் எங்கேயாவது ஒரு 8 இடத்துல போய் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் யாரும் காலமே உடம்ப கரைச்சிருவேன். என்னால எனக்கு இது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு 200 பேர் வந்திருக்க இடத்துல ஒரு 10 பேராவது தன் உயிரை காப்பாத்திக்கட்டும். இங்க ஒரு பையன் இருந்தாரு, திருநாவுக்கரசன். அந்த பையன் என்ன யூடியூப்ல பார்த்துருக்கிற, பார்த்துட்டு அது என்னை விட இன்னும் டாப்பா வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அப்ப எனக்கு இது கண்ட ஆசையா இருக்குது. ஐயோ இவன் வந்து தேடுவானே, நல்லவர்கள் சில பேர்கள் வந்து தேடுவாங்களே,
அப்போ இருக்கிற வரையிலும் கொஞ்சம் காலத்துக்கு நம்முடைய சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே டக்குன்னு நம்மளுடைய காலத்தை முடித்துக் கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைவாகும் வரையிலும் மறைவாக இருக்க விரும்புகின்றேன். அதனால நீங்கள் எல்லோரும் சாகாத வரத்தை அடைவோம்னு நெல்லுங்க. எனக்கு வேணும், எனக்கு வந்து இந்த மூட்டு வலி வலிக்குது, ரொம்ப நாளா இடுப்பை வலிக்குது, ரொம்ப நாளா எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு, ரொம்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு புள்ள இல்லை, இப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வேஸ்ட். அதற்காக வருபவர்கள் வேஸ்ட். ஆனா அதுக்காக வர்றவங்க வரலாம், பெற்றுக்கொள்ளலாம். என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த சத்திய ஜோதி இப்ப 7:50 காட்டுவாங்க. அந்த நேரத்தில் அந்த சத்திய ஜோதியை பார்த்து, பெருமானே, நான் உன்னுடைய சொல்லுக்கு இணங்க, உன்னுடைய அருளுக்கு இணங்க நான் வந்து இனிமே அசைவம் சாப்பிட மாட்டேன், எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டேன், அதனாலே என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், எனக்கு இந்த நிலப்பிரச்சனை தீரட்டும், எனக்கு இந்த வேலை மீண்டும் கிடைக்கட்டும், எனக்கு 2 சாப்பாடு கிடைக்கட்டும், அப்படி வேண்டுங்க. நீங்க ஃபுல்லா அவன் முட்டாசு கடை பிரியாணியை சாப்பிட்டுட்டு வந்து கையை கூப்பிட்டு நின்று வேண்டிட்டு போனீங்கன்னா ஒண்ணுக்கு உட்படாது அப்படின்னு நான் சொல்லல. அதனால அந்த மாதிரி வேண்டாம். அதாவது நல்ல உயிர் இறக்கம் வேணும். இப்போ எனக்கு இந்த செருப்பு போட்டுட்டு நடக்கிறேன், இந்த எறும்புகளும் மற்ற இதுகளும் என் காலில் அடிபட்டுமோன்னு சொல்லி மனம் நொந்து போகுது. அதுக்காக வேண்டுவேன், எப்பா நான் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்னால் போக முடியாது, நான் வந்து சமணர்கள் வந்து மயில் தொகையை வச்சு கூட்டிக்கிட்டே எனக்கு அதற்கான பக்குவமும் இல்லை, எனவே என்னை அதிலிருந்து விளக்கிடு. படுத்திருப்பேன், படுத்திருக்கும் பொழுது ஒரு கட்டெரும்பு வந்து அந்த வேட்டிக்குள்ள புந்துக்குது. நான் என்ன பண்ணுவேன், அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படி சொல்லி அதை தட்டி கட்டி எடுத்து அந்த லைட் எடுத்து பார்த்து அந்த எறும்பை தட்டி விட்டுருவேன். அருட்பெருஞ்சோதி அபயம்னு சொல்லிட்டோம்னா அது என்ன பண்ணிடும், நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஆனால் அதற்கு இன்னொரு மாத்து ஒண்ணு இருக்கு. நீங்க வெறும் அருட்பெருஞ்சோதி அபயம்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த எறும்பு போய் 10 நாள் ஆனாலும் சாப்பிடாது, அது எடுத்துட்டு செத்து போயிடும். அது பாவம் யாரும் வந்து செய்யறான், அது லைட் அடிச்சு பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும், ஐயோ அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழணும், அதை ஒண்ணும் பண்ணிடாத, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க, நீங்களும் அது மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க, அது மாதிரி வாழுங்க. மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்குறீங்கன்னு நான் சொல்லல, பொதுவாக நான் டிவிக்கு சொல்றேன், டிவினாலும் சொல்றதை கேட்கட்டும். அதனால மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும், அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படாமலும், அடுத்த வீட்டு பெண் வேலைக்கு போறா அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லாமலும், எல்லாமே தன் உள்ள போகக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் உங்க மனசுக்குள்ள போயிடும். தேவைப்படக்கூடிய அருட்பெருஞ்சோதி மகாமன்றம் மட்டும் உள்ள போவதற்கு கஷ்டப்படுத்துற, அதுக்கு கேட் வச்சிருப்பீங்க. நாளைக்கு விடிய காலம் சொல்லிக்குவோம், விடிய காலம் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டு பல்ல விளக்கிட்டு சொல்லிக்க, வெறும் பல்ல விளக்காத வெறுப்பாயோட போய் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுவதாவது அப்படி. அதனால அந்த அது மாதிரி எல்லாம் இல்லாம எந்த நேரமும் அந்த நல்ல சிந்தனையை நினைச்சு நல்ல பேரறிவை பெருக்கிக்கணும். இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லும் பொழுது இந்த மற்ற உயிர்களுக்கெல்லாம் நீங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் சுகமானு கத்திட்டு போறான், அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது பரோபகாரம்னு பேரு. மனசுக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி அவையும் அவன் எப்படி இருக்காங்களோ தெரியல, காப்பாத்திடு. அது உங்களுக்கு கஷ்டமா, அது பரோபகாரத்தை சேர்ந்தது. நாளைக்கு உங்க வீட்டுல யாராவது இது மாதிரி போகணும், இது போய் இந்த சொல்லு நீங்க அவனுக்கு சொன்னது அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு உங்க வீட்டுல உள்ளவங்களை காப்பாத்திக்கணும். இது சத்தியம். அதனால அதுக்கு பேரு பரோபகாரம்னு பேரு. அது மாதிரி வேண்டிக்கிங்க. நல்ல இரக்கத்தன்மையோட, நல்ல கருத்தோடும் கண்ணோடும், நல்ல அருட்பெருஞ்சோதி அருளோடும் வாழ்ந்து நிலை பெற பாருங்க. இந்த பிறவி பிறந்த பிறப்ப விட்டுறாதீங்க. நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நாளைத்தான் குறிச்சிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த நாளை குறிக்காதீர்கள். இன்றே இப்பொழுதே இத்தருணமே இத்தினமே இந்த கணமே தன் அருட்பெருஞ்சோதிக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமளிக்கு, பெருமானே நான் உன்னையே நம்பினேன், என்னை கைவிட்டுடாதப்பா, நான் உன்னையே நம்பி உன்னுடைய வழிபாட்டுல முற்றிலும் வர்றேன், அதனால என் குடும்பத்தையும் என்னுடைய வாரிசுகளையும் எல்லாத்தையும் காப்பாத்து, எல்லோரையும் சுத்த சன்மார்க்கியா கொண்டு வா அப்படி வேண்டுங்க. என்ன அது விருந்துக்கெல்லாம் போகணும்னு சொல்ல வேண்டாம், சுத்த சன்மார்க்கியா கொண்டு வா,
எல்லோரும் நல்ல சன்மார்க்க நிலையை அடையணும் அப்படிங்கிற போது அந்த மாதிரி வேண்டிட்டீங்கன்னாலே உங்களுடைய முகத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்க மற்றவர்களுக்கு வேண்டும் பொழுது உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய இந்த அருட்பெருஞ்சோதி தெய்வம் உங்க முகத்துல ஒரு தெய்வீக கலையை உண்டு பண்ணும். அதான் அகத்தின் அழகு அகத்துல நீங்க மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்க முகத்துல ஒரு தெளிவான அழகு ஏற்படுத்தப்படும். அப்போ உங்களை கண்டு அழகு எல்லா இடங்களிலும் வரவேற்கப்படும் விருந்தாளி. அப்படி அப்படி ஒரு தேஜஸ் நமக்கு முகத்துல தோன்றிட்டே. ஆனால் நம்மள ஏதோ பழைய கடனுக்காக அடிக்க வரோம் கூட, நீங்க தானே அது இல்ல வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட பார்த்துட்டு இந்த வடிவேல் வீட்டுல போவான்ல, இந்த பேக் எடுத்துட்டு போடுவான், கோட்டகால் மாதிரி இருக்குன்னு பிடிப்பான். அது மாதிரி அதனால நீங்கள் எல்லோரும் தயவு கூர்ந்து இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்துல நல்ல நீடூழி, அதனால இந்த மகா மந்திரத்துல எல்லோரும் பரிந்து உள்வுணர்ந்து செயல்படுத்தி நல்ல ஒரு தீட்சையை பெறுதல் வேண்டும். நான் தீட்சையை பெறுதல் வேண்டும்னோடனே நீங்க போய் எங்க கிடக்கிற சாமியார்களெல்லாம் தீட்சையை நீங்க அரணவடைய விட்டு விட்டுருவான். தங்க வேண்டாம். தீட்சை என்பது மழை ஒழிவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமதத்தை சொன்னீங்கன்னாலே அந்த மழை ஒழிவு நீங்கிடும். அதுவே தீட்சை உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி உங்களுடைய ஆன்மா உங்களுக்கே தீட்சை கொடுத்துருது. நீங்க எதுக்கு அடுத்தவன்ட்ட போய் தீட்சை வாங்க போறீங்க என்றால் ஒளிவு, மழை ஒளிவு, தீட்சை. அது போல மன ஒளிவு தீட்சை எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நாமளே அந்த அருட்பெருஞ்சோதியை வேண்டிக் கொண்டமே ஆனால் நமக்குள்ள உள்ள கெட்ட எண்ணங்களும் கெட்ட துர்நீரும் கெட்ட நோய்களும் எல்லாமே நம்மை விட்டு விலகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் எதையும் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டாலே நம்ம அதிக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை. நம்ம சித்த சன்மார்க்கத்தில் அருட்பெருஞ்சோதி அந்த உஷ்ணத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை சொல்லி சொல்லி உடம்புல ஒரு விதமான உஷ்ணத்தை வளர்த்து கொண்டீர்களே, ஆனால் உங்களை கொரோனா தொட்டிச்சு வச்சுங்க, அது செத்து போயிடும், நீங்க பிழைச்சிக்குவீங்க. கொரோனா மண்டையை போட்டுரும். அதனால கொரோனாவே மண்டையை போடுற அளவுக்கு நம்ம மகா மந்திரம் எத்தனையோ நம்ம சன்மார்க்கிகள்லாம் பிழைச்சிருக்காங்க மகா மந்திரத்தை சொல்லி. அதனால அந்த மாதிரி மகா மந்திரத்தை சொல்லி அந்த பேரின்பத்தை அடைய வேணும். எந்த நிலையிலையும் தளர்ந்துடக்கூடாது. தளராத மனமும் குரு பக்தியும் அருட்பெருஞ்சோதி அருள் பக்தியும் எந்த நேரத்திலையும் நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த தளராத கொஞ்சம் என்ன நம்ம தான் ரெண்டு நேரத்துக்கெல்லாம் கூட அருட்பெருஞ்சோதி சொன்னோம். இன்னைக்கு காலையில நமக்கு மனசு சரியாத அருட்பெருஞ்சோதி சொல்லலை, பார்த்துக்கோ நாளைக்கு அப்படின்னோம்னா அது பார்த்துக்கிறேன்ட்டு தான் உட்காந்துருக்காங்க. நீங்க அந்த கஷ்டத்திலையும் அருட்பெருஞ்சோதி நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த போன் வரும் உங்களுக்கு, உங்களுடைய பணம் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நீங்க வாங்கிட்டு போகலாம். உங்க வீட்டில் உள்ளவங்க பிழைச்சிக்கிட்டாங்க, சௌரியம் ஆயிட்டாங்க, உங்களுக்கு இந்த போஸ்டிங் இந்த லோன் சாங்ஷன் ஆயிட்டு, இத்தனைக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் உங்களுக்கு உதவும். அது மாதிரி உதவி இருக்கும் பொழுது நீங்க ஏன் வெளியில உள்ளவங்களை நாடுறீங்க? உள்ளவங்களை நாட வேண்டாம். நீங்க என்னையே நாட வேண்டாம் தான் நான் சொல்றேன். நான் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தங்களுக்குள்ளேயே அந்த அருட்பெருஞ்சோதி அருளை வளர்த்துக்கணும். அந்த ஒளி உணர்வு இந்த சுத்த உஷ்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அருட்பெருஞ்சோதி நம்பிக்கையை தன்மயப்படுத்தி எழுதல் வேண்டும். என்னுடன் எளிமையும் சித்தி பெறலாகும். அதுதான் அந்த அருட்பெருஞ்சோதியோட நாம அந்த இன்பத்தோட எழுந்திருக்கும் பொழுது நமக்கு இந்த சித்தி கிடைக்கும், இரவா நிலை கிடைக்கும். எனவே முடித்துக் கொள்வதற்கு எல்லோரும் கொஞ்சம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சேர்த்து சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இந்த அருட்ஜோதி டிவி உலகமெல்லாம் பரவுவதற்கு தாங்களே உதவி
செய்தல் வேண்டும், தங்களே கருணை செய்தல் வேண்டும். இது அருட்பெருஞ்சோதிக்கு அபயம்.